1ல் கொஸ்டின் நம்பர் 6 100 மற்றும் 500க்கு இடையில் 100ங்கிற நம்பருக்கும் 500க்கு இடையில் 0 1 2 3 4 5 இந்த இலக்கங்களை பயன்படுத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இலக்கங்கள் திரும்ப வரும் நிலையில் எத்தனை எண்களை உருவாக்கலாம்? ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின் இலக்கங்கள் திரும்ப வராமல் எத்தனை எண்களை உருவாக்கலாம்? வரும் நிலையில் எத்தனை இருக்கும், வராத நிலையில் எத்தனை இருக்கும்? இந்த நம்பரை மட்டும் பயன்படுத்தணும். இந்த நம்பருக்குள்ள இப்போ 100க்கும் 500க்கும் இடைன்னு சொல்லும்போது நமக்கு எத்தனை இலக்க எண்கள் கிடைக்கும்? 3 இலக்க எண்கள் கிடைக்கும். ஏன்னா 100க்கு அடுத்த நம்பர் 101, 500க்கு இடையிலும் போது 499. அப்போ நமக்கு 3 இலக்க எண்கள் கிடைக்கும். அப்போ முதல் எடுத்தோண்டோம் 3 இலக்க எண்கள் சொல்லணும் 3 பாக்ஸ், 1வது ஸ்தானம், 10வது ஸ்தானம், 100வது ஸ்தானம். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா எந்த ஸ்தானத்தை ஃபிட் பண்ணலாம்? 100வது ஸ்தானம் தான் ஃபிட் பண்ணலாம். 100வது ஸ்தானத்தில் 1 வரும், 0 வருமா? வராது. 0 வந்தால் ஈரலக்க எண் ஆயிரும். 1 வருமா? வரும். 5 வருமா? வராது. ஏன்னா 500ன்னு வந்துருச்சிடும். அப்போ 500 நமக்கு வரக்கூடாது, 500க்கு மேலே போகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல 0 வராது. 1 2 3 4ங்கிற 4 ஸ்தானம் மட்டும் தான் இருக்குது. மொத்தம் 4 வாய்ப்பு தான் இருக்கும் 100வது ஸ்தானத்தில் போடும்போது. 100வது ஸ்தானம் முடிச்சோன்னா அடுத்தது 10வது ஸ்தானத்து வரும். திரும்ப வரும் நிலை தான். திரும்ப வரும் நிலையின் போது இந்த நம்பரில் எந்த நம்பர் வேணும்னா திரும்ப வரலாம். இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் வரலாம். 0லேருந்து 5 வரைக்கும். அப்போ 0லேருந்து 5 வரைக்கும் போது 6 நம்பர் இருக்குது, 6 வாய்ப்புகள் கிடைக்குது. அடுத்து 1வது ஸ்தானத்தில் என்ன இருக்கும்? இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே திரும்ப வரலாம். அப்போ அந்த நம்பர் அப்படியே வரும்போது 6, 0லேருந்து 5 வரைக்கும் 6 வாய்ப்புகள். அப்போ மொத்த வாய்ப்புகள் என்ன? 4 6 6 எல்லாத்தையும் பெருக்கினா உனக்கு 144 எண்களை உருவாக்கலாம். 500க்கும் 100க்கும் 500க்கும் இடையில் இந்த நம்பரை மட்டும் பயன்படுத்தி திரும்ப வரும் நிலையில் 144 எண்களை உருவாக்கலாம். அடுத்து ரெண்டாவது திரும்ப வராத நிலை. திரும்ப வராத நிலை போது 100வது ஸ்தானத்தில் என்ன பண்ண முடியும்? அங்கே மேலே போட்ட மாதிரி 1 2 3 4 தான் போட முடியும். ஏன்னா 0வும் போட முடியாது, 5ம் போட முடியாது. அப்போ 4 வாய்ப்புகள் இருக்கும். இந்த 100வது ஸ்தானத்தில் ஒரு நம்பரை ஃபிட் பண்ணுறோம். இந்த 1ங்கிற நம்பர் இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம்னா மீதி எத்தனை வாய்ப்பு தான் இருக்கும்? 3 தான் அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது 0வும் வரலாம், 5 வரலாம். அப்போ 10வது ஸ்தானத்தில் வரும் பொழுது 0 வரும், 1 மட்டும் வராது, 2 3 4 5 வரும்போது 5 வாய்ப்புகள் இருக்குது. மொத்த வாய்ப்புகள் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அப்போ 1வது ஸ்தானத்துக்கு வரும்போது இங்கே இருக்கிற ஒரு நம்பர் போச்சுன்னா மீதி இருக்கிற நம்பர் தான் வரும். 2 3 4 5 வரைக்கும். அப்போ 4 வாய்ப்புகள் இருக்கும். அப்போ திரும்ப வராத நிலையில் 4 5 4 எல்லாத்தையும் பெருக்கினா 80 வாய்ப்பு எண்களை உருவாக்கலாம். இது திரும்ப வராத நிலையில் 0 1 2 3 4 5 எண்களை பயன்படுத்தி 100க்கு 500க்கு இடையில் 80 வாய்ப்புகள் இருக்குது. அதே திரும்ப வரும் நிலைனா 144 வாய்ப்புகள் இருக்குது.